ஒரு நாளைக்கு முன்னாடியே கம்மியா சாப்பிட்டு வயிறுல நிறைய கேப் வச்சிருங்க. சரி. எங்க அம்மா செம்மையா சமைப்பாங்க, எல்லாரும் நல்லா சாப்பிடலாம். நான் ரெடி நிலா. நீ எப்பன்னு அம்மா கிட்ட கேட்டு சொல்லு. சீக்கிரமே சொல்றேன் பீம்பாய். சரி நான் வச்சிட்டா? ஓகே. ஓகே ஓகே, நான் போய் பார்த்துக்கிறேன். ஓகே சொல்லிடுறேன். அதான் சொல்கிறேன்ல, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. ஓகே, வச்சிடுறேன். டேய் அப்பா. என்னடா நிலா கிட்ட பேசுனியா? அவ தாத்தா எப்படி இருக்காராம்? நல்லா இருக்காராம்பா. அவருக்கு மைல்டு அட்டாக் தானா? நேற்று நைட்டே அவரை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்களா? பரவாயில்லையே. நிலா அம்மாவோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை ரொம்ப பாராட்டணும்டா. ஃபங்க்ஷனுக்கும் கெஸ்ட்டுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம சத்தமே இல்லாம அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன நாம தான் அவங்கள பார்க்க முடியாம போச்சு. ஃப்ரீயா இருந்தா சொல்லுடா, ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க தாத்தாவை பார்த்துட்டு வந்துடலாம். இல்லப்பா, அவங்களே ஒரு நாள் நம்மள லஞ்சுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா போலாம். உன் கல்யாணத்துக்கு அவங்க விருந்து கொடுத்ததா இருக்கட்டும். நீ நிரஞ்சனா நாம எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு வரலாம். சரியா சொன்னீங்க அத்தை, நானும் அததான் நினைச்சேன். நாளைக்கு காலையில 10 to 11 முகூர்த்தம். உனக்கும் நிரஞ்சனாவுக்கும் கோவில்ல கல்யாணம். அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். என்னம்மா சொல்றீங்க? கல்யாணமா? நீ எதுக்கு ஷாக் ஆகுற? ஆமா, உனக்கு தான் கல்யாணம். ரிலாக்ஸ் ஆயிரு. கல்யாண மாப்பிள்ள அத்தை, அதான் டென்ஷன் ஆயிட்டாரு. என்ன வேதா இதெல்லாம்? யாருக்கும் எதுவும் சொல்லாம திடீர்னு இப்படி விடிஞ்சா கல்யாணம்னு சொல்ற? எப்போ பிளான் பண்ணாலும் தள்ளி தள்ளி போகுது. அதுக்கு தான் முன்கூட்டியே பிளான் பண்ணாம நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எல்லாரும் காலையில கோயிலுக்கு வந்துருவாங்க. நீங்க எல்லாரும் ரெடி ஆயிடுங்க. இதெல்லாம் சரியில்லை வேதா. ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்க கிட்டயே சொல்லுவியா? ஏதோ சாமி கும்பிட கோயிலுக்கு போற மாதிரி சொல்ற. அவனே இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டு வரான். இப்ப போய் அவனுக்கு கல்யாணம்னா எடுத்தேன் கவுத்தன்னு முடிவெடுத்துட்டு இருக்க. நான் ஒண்ணு யோசிக்காம எடுத்தேன் கவுத்தன்னு முடிவெடுக்கல. நம்ம பையன் நல்லா வாழணும்னு நினைச்சு நல்ல முடிவை தான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் ஒரு அப்பாவா என் பையன் கல்யாணத்துக்கு முன்னால் நான் ஏதாவது பண்ணும்ல. ஐயரு தாலி எடுத்து கொடுப்பாரு. சஞ்சய் நிரஞ்சனா கழுத்துல தாலி கட்டுவான். நீங்க அட்சதை போட்டு ஆசிர்வாதம் பண்ணுங்க, அது போதும். இவ்ளோ அவசரமா இவனுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை நடத்தணுமா? சஞ்சய்க்கு விருப்பம் இல்லையா? இல்ல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? உன்னையும் ஸ்னேகாவின் தவிர வேற யாருக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. மனசா, உனக்கும் விருப்பம் இல்லையா? அம்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா? எனக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் வித்யா மனசை மாத்தி காமிக்கிறேன். அத்தை, ஒரு நல்லது நடக்கணும்னு நினைக்கும் போது 2 பேர் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. அண்ணி, நீங்க சும்மா இருங்க சஞ்சய். இதுல நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அத்தை. எடுத்தா இங்க எதுவுமே பண்ண முடியாது. சஞ்சய், நான் கொடுத்த வாக்க மீற மாட்டேன். யார் சொன்னாலும் என்னோட முடிவையும் நான் மாத்திக்க மாட்டேன். உனக்கும் நிரஞ்சனாவுக்கும் நாளைக்கு கல்யாணம். ரெடி ஆயிரு.
இல்ல என்ன உயிரோட பார்க்க மாட்டேன். வேதா, இதையே சொல்லி சொல்லி அவனை டார்ச்சர் பண்ணாத. என் பையன் வாழ்க்கையை சரி பண்றதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவேன். உங்களுக்கு வேணா அந்த அக்கறை இல்லாம இருக்கலாம், என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். அம்மா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லிட்டியாமா? எல்லாருக்கும் சொல்லிட்டேன்ப்பா. நாளைக்கு எல்லாரும் கரெக்டா டைம்க்கு வந்துருவாங்க. சம்மந்தி அம்மா. சம்மந்தி அம்மா, ஆ, எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா? எல்லாம் பண்ணிட்டேம்மா. சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லிட்டேன். எங்க சைடுல எல்லாரும் வந்துருவாங்க. காலையில 10:30 மணிக்கு முகூர்த்தம். நீங்க சீக்கிரமா வந்துருங்க. சரிங்க சம்மந்தி அம்மா, வந்துடுறோம். அப்புறம் நான் நிரஞ்சனாவுக்கு போடுறதுக்காக நிறைய நகைங்களை எடுத்து வச்சிருக்கேன். அவ இங்க இருக்கிறப்ப கொடுக்க முடியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை சம்மந்தி அம்மா. நாளைக்கு கோயிலில் கொண்டு வந்து கொடுங்க. அதெல்லாம் இல்ல. பொண்ணு வீட்ல இருந்து கிளம்பும் போதே நகையெல்லாம் போட்டுக்கிட்டு தான் வரணும். நான் சஞ்சய் கிட்ட கொடுத்து அனுப்புறேன். சரிங்க சம்மந்தி அம்மா, அப்படியே பண்ணிக்கலாம். சரி. ஆ, நிரஞ்சனா இருக்காளா? இருக்கா? கொடுங்க. இதோ கொடுக்குறேன் சம்மந்தி அம்மா. சம்மந்தி அம்மா பேசணுமாம்மா? அத்தை, ஆ, என்ன நிரஞ்சனா, சந்தோஷமா? நாளையில இருந்து நீ என் வீட்டு மருமக. ரொம்ப சந்தோஷம் அத்தை. அதுக்கு தான் நான் காத்துட்டு இருக்கேன். சரிம்மா, நாளைக்கு கோயில்ல பாப்போம். சரிங்க அத்தை. ம். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. வேதா கொடுத்த வாக்க காப்பாத்திட்டாங்க. இல்லப்பா, நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் எதையும் உறுதியா நம்ப முடியாதுப்பா. சஞ்சய் விஷயத்துல கடைசி நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். என்னம்மா இப்படி சொல்ற? ஆமாப்பா, சஞ்சய் இன்னமும் அந்த வித்யாவை மறக்கல. அதெல்லாம் பாத்துக்கலாமா. இந்த தடவை எந்த தடங்களும் வராது. சஞ்சய், இத கொண்டு போய் நிரஞ்சனா வீட்ல கொடுத்துட்டு வந்துரு சஞ்சய். ஏய், என்ன இதை இன்னைக்கே கொடுக்கணுமா? நாளைக்கு கொடுக்க கூடாதா? என் மருமக கோயிலுக்கு வரும்போது நகையெல்லாம் போட்டுக்கிட்டு தான் வரணும். நீ போய் இத கொடுத்துட்டு வாப்பா. என்ன யோசிக்கிற? பக்கத்துல தானே இருக்கு, போய் கொடுத்துட்டு வா. நீயே உன் கையால கொடுத்தா அவ சந்தோஷப்படுவா. சொல்லுங்க மேடம். நெக்ஸ்ட் வீக் டிஇ ஆஃபீஸ்ல இருந்து இன்ஸ்பெக்ஷன் வராங்க. ஓகே மேடம். எல்லாரும் ப்ரிப்பேர் ஆயிடுங்க. ஓகே மேடம். ம். வித்யா, வித்யா, நான் மாமா பேசுறேம்மா. ஹலோ வித்யா, வித்யா. சொல்லுங்க. அ, அ, அ. வேதா நாளைக்கே சஞ்சய்க்கும் நிரஞ்சனாவுக்கும் கோயில்ல வச்சு கல்யாணத்தை நடத்த ஏற்பாடு பண்ணிட்டாமா. என்னை இன்வைட் பண்ண சொன்னாங்களா? என்னம்மா பேசுற? சஞ்சய் உன்னை இன்னும் மறக்கல. அவனால நிரஞ்சனா கழுத்துல தாலி கட்ட முடியாது. அவ கூட எல்லாம் வாழ முடியாதுமா அவனால. சஞ்சய் உன்னை தவிர வேற யாரையும் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டான். அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. தயவு செஞ்சு உன் மனசை மாத்திக்கமா. நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் வேதா கிட்ட பேசி கல்யாணத்தை நிறுத்துறேன். நான் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சிருந்தா டிவோர்ஸ் வாங்கியிருக்கவே மாட்டேன். நீங்களும் சஞ்சயும்
முடிஞ்சு போன உடனே திரும்ப ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. அவருக்கு என்னோட விஷயத்தை சொல்லிருங்க. அப்படி என்னம்மா ஈகோ உனக்கு? ஆ? சஞ்சய் அவ அண்ணிய காப்பாத்த ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டான். ஆ? அதுக்கு நீ பல வருஷம் பிரிஞ்சு அவனுக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்ட. இனியும் நீ உன்னையும் காயப்படுத்திக்கிட்டு அவனையும் தண்டிக்கிறது நியாயமே இல்லைம்மா. போதும் 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 வித்யா. இதோ பார், தயவு செஞ்சு உன் பிடிவாதத்தை விட்டுட்டு வெளியில வாமா. என்னால என் முடிவை மாத்திக்க முடியாது. நீங்க கல்யாண வேலையை பாருங்க. அப்படிலாம் சொல்லாத வித்யா. நாளைக்கு காலையில வரைக்கும் டைம் இருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிமா. சொல்லுங்கப்பா. டேய் டேய் சஞ்சய், என்னடா போயிட்டியா? இதோ போயிட்டே இருக்கேன்ப்பா. நான் வித்யா கிட்ட பேசினேன்டா. என்னப்பா சொன்னா? அப்ப மனசு மாறுற மாதிரி தெரியலடா. பிடிவாதமா இருக்கா. அவளை இறங்கி வர வரைக்கும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. டேய் டேய், அவ இறங்கி வருவான்னு உனக்கு நம்பிக்கை இருக்காடா? அவ மனசுல நான் இருக்கேன்ப்பா. கடைசி நிமிஷத்துலயாவது அவ மனசு மாறி வருவான்னு நான் நம்புறேன். டேய், நீ நினைக்கிறது நடக்கணும்டா, நடக்கணும்டா. டேய் 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 மாணிக்கம், சொல்றா. டேய் டேய், நாளைக்கு சஞ்சய்க்கும் நிரஞ்சனாவுக்கும் கோயில்ல கல்யாணம் நடக்க போகுது. உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும்டா. ஆனா நீ அதை வெளியே காட்டிக்காம இருக்க. உன் பொண்ணு என்ன நினைக்கிறானே தெரியலடா. நாளைக்கு காலையில வரைக்கும் டைம் இருக்குடா. நீ அவகிட்ட பேசி புரிய வைடா. எப்படியாவது அவன் மனசை மாத்து. டேய், நம்ம பசங்க வாழ்க்கையை நாம தான்டா காப்பாத்தணும். வாங்க மாப்பிள்ள, வாங்க. ஆ. வாங்க வாங்க. என்ன மாப்பிள்ள, நீங்க போய் காலிங் பெல்லாம் அடிச்சுக்கிட்டு நேரா உள்ள வர வேண்டியது தானே? அம்மா இதை கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. சரி, அப்ப நான் கிளம்புறேன். என்ன மாப்பிள்ள, உடனே கிளம்புறீங்க? இருங்க மாப்பிள்ள, உட்காருங்க. ஆ. அம்மா, இல்ல. யார் வந்திருக்கான்னு பாருமா. மாப்பிள்ள வந்திருக்காருமா. இதோ வரேன்ப்பா. மாமா வாங்க மாமா. எப்போ வந்தீங்க? ஏன் மாமா நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. இல்ல, நான் கிளம்பணும். கிளம்புறீங்களா? என்ன மாமா, எப்பயாவது ஒரு தடவை தான் வீட்டுக்கு வரீங்க. வந்த உடனே கிளம்புறேன்னு சொன்னா எப்படி? இருங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். உட்காருங்க மாமா. உட்காருங்க மாப்பிள்ள, போலாம். உட்காருங்க. சரி. உட்காருங்க, காஃபி எடுத்துருவோமா. இந்தாங்க மாமா. எடுத்துங்க மாப்பிள்ள, எடுத்துங்க. மாப்பிள்ள, நீங்க பேசிட்டு இருங்க. இதோ வந்துடுறேன். சரிங்க. இதோ வந்துடுறேன். ம். என்ன மாமா விலகி போறீங்க? நாளைக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இன்னமும் நீங்க என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறீங்க. இன்னமும் நீங்க அவளை மறக்கலையா மாமா? நான் கிளம்புறேன். டைம் ஆச்சு. இருங்க. என்ன டைம் ஆயிடுச்சுன்னு
நாளைக்கு நமக்கு கல்யாணம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப வரைக்கும் நீங்க அவளை நினைச்சிட்டு இருக்கிறது சரியில்லை மாமா. தயவு செஞ்சு நீங்க அவளை மறந்துருங்க மாமா. இனி நாம 2 பேரும் தான் சேர்ந்து வாழ போறோம். என்னை ஏமாத்திராதீங்க மாமா. நான் உங்களை தான் மாமா முழுசா நம்பிட்டு இருக்கேன். அத்தை கொடுத்த வாக்க தாண்டி நீங்க எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் மாமா. என்னோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா இருப்பேன் மாமா. இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளா இருப்பேன். என்ன நம்புங்களா மாமா. இதுக்கு முன்னாடி நீங்க அனுபவிச்ச எந்த கசப்பும் உங்க வாழ்க்கையில இருக்காது மாமா. நம்ம புது லைஃப் ஆரம்பிப்போம். சரி, நான் கிளம்புறேன். டைம் ஆச்சு. மா மாப்பிள்ளை எங்கம்மா? அவர் கிளம்பிட்டாருப்பா. இன்னும் அவர் அவளை மறக்கலப்பா. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிற மூட்ல தான் இருக்காரு. என்னம்மா இப்படி சொல்ற? தாலி மட்டும் என் கழுத்துல ஏறட்டும், அப்புறம் இருக்கு. எங்க போயிட போறாரு? நாளைக்கு காலையில 10:30 மணி வரைக்கும் தான் அவரோட டைம். அப்புறம் என்னோட டைம் தானேப்பா. நான் பாத்துக்கிறேன். ம். வேதா நாளைக்கே சஞ்சய்க்கும் நிரஞ்சனாவுக்கும் கோயில்ல வச்சு கல்யாணத்தை நடத்த ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஐயா, தாத்தா, ஐயா, தாத்தா. ஆமா, என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? ஐயா, பாப்பா படிக்கிற ஸ்கூலுக்கு பக்கத்துல ஆளுங்கட்சி எம்எல்ஏவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. பெரிய கலவரமா இருக்கு. அந்த ஏரியாக்குள்ள ஆட்டோ பஸ் எதுவுமே போக முடியல. ரோட்ல போற வண்டியெல்லாம் அடிச்சு கொளுத்துறாங்க. அதான் பாப்பாவை சுத்தி கூட்டு வந்தேன். என்னையா சொல்ற? ஆமாங்க ஐயா, நீங்க நியூஸ் பார்க்கலையா? இல்லையே. ஆளும் கட்சி எம்எல்ஏ பழனியப்பன் அவர்கள் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இது எதிர்க்கட்சிகளின் சதி என்று நம்பும் எம்எல்ஏ பழனியப்பனின் ஆதரவாளர்கள் அப்பகுதியில் இருக்கும் கடைகளை மூடச் சொல்லியும், ரோட்டில் வரும் வாகனங்களை அடித்து நொறுக்கி கொளுத்தியும், பொதுமக்களை அடித்து உதைத்தும் பெரும் கலவரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை ஒரு அரசு பேருந்தும் 2 கார்களும் 4 இருசக்கர வாகனங்களும் தீக்கிரையாகியுள்ளது. பொதுமக்கள் பலர் காயமடைந்துள்ளனர். நிலைமை கட்டுக்குள் வராததால் அப்பகுதியிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் யாரும் தங்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று சிட்டி கமிஷனர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் யாரும் தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியில வர வேண்டாம். வீட்டுக்குள் இருந்தபடியே தங்களுடைய உயிரையும் உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். நிலைமை கட்டுக்குள் வர்ற வரைக்கும் பொதுமக்கள் எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். அப்போ இது போலீஸோட தோல்வின்னு ஒத்துக்கிறீங்களா சார்? போலீஸும் மனுஷங்கதாம்மா. திடீர்னு 100கணக்கான பேரு கையில கட்டையும் நெருப்புமா ரோட்டில் இறங்கி கலவரம் பண்ணும்போது நாங்க என்ன பண்ண முடியும்? 144 தடை உத்தரவு போட்டிருக்கோம். மறு உத்தரவு வர்ற வரைக்கும் வீட்டை விட்டு யாரும் வெளியில வர வேண்டாம். நிலைமைய சீக்கிரமா கட்டுக்குள்ள கொண்டு வந்துருவோம். ஐயா, மேடம் எப்படி வருவாங்க? வித்யாவோட ஸ்கூல் இருக்கிற ஏரியாவில தான் கலவரமே நடந்துட்டு இருக்கு. வித்யா எப்படி வரப்போறான்னு தெரியலையே. அம்மா, அம்மா எப்படி வருவாங்க தாத்தா? இது பாப்பா, மேடத்துக்கு ஒன்றும் ஆகாது. அம்மா வந்துருவாங்க. சொல்லுங்கப்பா. வித்யா, சொல்லுங்கப்பா. நீ எங்கம்மா இருக்க?
டாக்ஸில வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன்பா. டாக்ஸிலையா? ஆமாப்பா. அந்த ஏரியா பூராவும் பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கேம்மா. யாரோ எம்எல்ஏவை கொன்னுட்டாங்களா? காரு பஸ் எல்லாம் கொளுத்தி கடை எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிக்கிட்டு இருக்காங்களாமா. நீ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருமா. அங்க 144 தடை உத்தரவு வேற போட்டிருக்காங்களா. நான் வந்துட்டு இருக்க ஏரியால எந்த பிரச்சனையும் இல்லப்பா. நார்மலா தான் இருக்கு. சரி, நீங்க கவலைப்படாதீங்க. நான் சீக்கிரம் வந்துடுறேன்.